நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட எங்களுக்கு கிருபை தருவீராக. நல்ல பாடல்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திட எங்களுக்கு உதவி செய்வீராக. தடைபட்டிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் துரிதமாக இந்த இடங்களில் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கன மகிமை யாவும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாம் அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாருமாக சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். நாம் எல்லாருமாக இணைந்து இந்த அற்புதத்தின் ஆராதனையில் நாம் விடுதலையோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர் அற்புதங்களை நிச்சயமாகவே அவர் செய்வார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே, உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே, உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே, யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே,
பராக்கிரமம் உடையவரே, உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், சொல்லுவாய் சேர்ந்து, தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன். சேர்ந்து சொல்லுவோம், நாம் இடைவிடாமல், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. சிங்காசனத்தை அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே, சிங்காசனத்தை அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, சொல்லுங்க, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் உடையவரே, நீங்க சொல்லுங்க, உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகம் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அவர் கிருபை உண்டு, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் தயவு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிருபை, தயவு, 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 தயவு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க கிருபைப்பா அப்பா, உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. நம்மை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்மை தவறாமல் காத்து நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் நம்மை விட்டு விலகினாலும், யார் நம்மை விட்டு நகன்றாலும் கர்த்தர் நம்மை ஒருபொழுதும் அவர் கைவிட
கைவிடாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, அப்பாவும் கிருபைகள், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது. என்னை நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது. என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, அப்பாவும் கிருபைகளால், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. உணர்ந்து சொல்லுவோம், அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. அறிக்கை பண்ணுங்க, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால், அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில்
காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க, அப்பாவும் கிருபைகளா, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. சொல்லுங்க நீங்க, அப்பா அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசுவே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து, சொல்லுங்க அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க அவரை. அப்பாவும் கிருபை, 6 மாசமும் என்னை காத்து கொண்டி, அப்பா உங்க கிருபைகளால, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல ஆவில நிரம்பி, நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிங்க பார்ப்போம். கடந்த 6 மாதமும் நம்ம காத்த கிருபை, கடந்த 6 மாதங்கள் நம்மை காத்த கிருபை, நம்மை சுகப்படுத்தின கிருபை, வியாதியின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் நம்மை காத்த கிருபை. நல்ல உற்சாகமா இந்த மாலை வேளையில், இந்த அற்புத ஆராதனையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, உங்க கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 6 மாதங்கள் எங்கள் சபையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, அப்பா எங்கள் திசையின் விளைய ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தை காத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ வியாதியின் நேரங்களில் எங்களை காத்த கிருபை கிருபை கிருபை. இந்த மாலை வேளையில இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த கிருபை பொழிந்தருளப்படுவதாக, அந்த கிருபை ஊற்றப்படட்டும். அந்த கிருபையின் ஊற்று இந்த மாலை வேளையில எங்களுடைய ஆலயத்தை நிரப்பட்ட ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து உம்மை துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த கிருபை தாங்கட்டும். அந்த கிருபை நிரப்பட்ட ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை காத்த கிருபை, கஷ்டத்தின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில கடந்த 6 மாதங்களாக நம்மை பாதுகாத்த கிருபை 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 கிருபை. அந்த கிருபையை கரங்களை தட்டி கொண்டாடுவோம், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம் நல்ல முழு மனதோட, முழு பலத்தோட. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரிபரகதடலரபோ ஷகரியா தடலரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்க பாப்போம், நல்ல வாய்களை திறந்து, நல்ல முழு பலத்தோட உற்சாகமா இந்த மாலை வேளையில நம்மை கடந்த 6 மாதங்களாக நடத்தி வந்த அந்த மேலான கிருபையை எண்ணி நினைத்து, ஹல்லேலூயா, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நிற்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் அளிக்கிற ஈவுக்கு பெயர் தான் கிருபை. இன்னைக்கு இந்த இடத்துல நாம் நிற்பதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. நாம் இந்த இடத்துல நிற்பதற்கு நாம் ஏதோ பரிசுத்தவான்களோ நீதிமான்களாகவோ நாம் வாழ்ந்ததினால் அல்ல, அவருடைய இரத்தத்தினால் நம்மை நீதிமான்களாகவும் பரிசுத்தவானாகவும் மாற்றி அவர் தம்முடைய கிருபையை தந்து இந்த இடத்துல கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த மாதத்துல கூட, இந்த கடைசி இந்த அற்புத ஆராதனையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார், அவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் தயவா நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம எல்லாரும் சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கடந்த 6 மாதங்களில் அவர் செய்தவைகளை நினைத்து பார்த்து அந்த கிருபைகளை நினைக்கும் பொழுதே உங்க உதடுகளால துதிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ், துதிங்க துதிங்க, நல்ல வாய் திறந்து. அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா உங்க கிருபைகளால் எங்களை காத்து கொண்டீரே, உங்க கிருபைகளால் என் குடும்பத்தை அணைத்து கொண்டீரே.
அப்பா உங்க கிருபை எங்களை தாங்கினதப்பா. உங்க கிருபை எங்களை தாங்கினதே. கஷ்டத்தின் நேரத்தில் உங்க கிருபை எங்களை தாங்கினதே. கண்ணீரின் பாதைகளை மாற்றினதே உங்க கிருபை. கண்ணீரின் பாதைகளை மாற்றின தேவ கிருபையை நினைத்து ஆண்டவரே இந்த மாலை வேளையில உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்த ஆண்டவரே அந்த கிருபையை நினைத்து துதிக்கிறோம். தடைகளை உடைத்தெறிந்த அந்த கிருபையை நினைத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் அவர் வெற்றியை தருவார். அவர் விடுதலையை தருவார். வியாதியில சுகத்தை தருவார். இந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தாலும் அதை தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும். இந்த மாலை வேளையில நீங்க என்ன எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்க இந்த இடத்துல நின்றாலும் கூட தேவ கிருபை அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில நிரப்ப பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிக்க பாப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகரியாந்தனல ரபோ ரிபா லகரியாதனல ரபோ ரிபா ரதனல ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்த அந்நிய பாஷைகளை பேசி நல்ல விடுதலையோடு நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் விடுதலையும் கட்டளையிட போதுமானவர். ஹல்லேலூயா. துதிக்கிற பொழுதே அற்புதங்கள் நடக்கும். துதிக்கிற பொழுதே வியாதிகள் மறையும். துதிக்கிற பொழுதே உங்க பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தின் ஆராதனையின் நோக்கமே அதுதான். நாம் துதிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அவர் அற்புதத்தின் தேவன். அவர் அற்புதத்தின் தேவன். ஓ ரிபா ரக தியடல ரபோ ஷபோ ரியாந்தனல ரபோ ரிகலர தடல ரபா ரிமா நஹ தியடல ரபோ ரிபலர தனல ரபோ ரிகபதனல ரபா. கடந்த 6 மாதங்களாக நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தவர். என்ன சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்தாலும் அதன் நடுவில் எல்லாம் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நடத்தின ஆண்டவர் ஆவியானவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலைமையிலும் நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் உங்க கிருபை எங்களை கைவிடாது. நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. உங்க கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறது ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையின்படியாக என்னுடைய கரங்களில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்ற உம்முடைய வார்த்தையின்படியாக தகப்பனே நீர் எங்களை காக்கிற நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுவீங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும்
வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரனென்னை பரத்திலிருந்து பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரனென்னை சொல்லுங்க பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரத்தி. இந்த மாலை வேளையில ஜெயம் வரும் ஆண்டவரே என்னை காக்க வல்லோ. நல்ல கரங்களை தட்டி அந்த பரத்திலிருந்து வருகிற ஜெயத்தை அந்த பரத்திலிருந்து வருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. என்ன சூழ்நிலைமைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் பரத்திலிருந்து உங்களுக்கு ஜெயம் வரும். நீங்க என்ன சூழ்நிலைமையோடு தோல்வியின் பிடியில நுனியில நின்னாலும் பரத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் வருகிறது. பரத்திலிருந்து இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் வருகிறது. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பரத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி விடுகிறார். காக்கும் வல்ல கரங் நமக்கு உண்டு, காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரீபாபா ஷகரியா தடலரபா ஓ ரீபா தடலரபோ ரீகா பாதனலரபா ரீமால தடலரபா. அப்பா நீங்க கரத்தை நீட்டி எங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே தூக்கி விடுகிறதற்காக பரத்திலிருந்து எங்களுக்காக ஒரு கரம் நீட்டப்படுகிறது. பரத்திலிருந்து எங்களுக்காக ஒரு ஜெயத்தை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபாரதனலரபோ ரீபாலகரியதடலரபா ஓ ரீபானதனலரபோ ஷகரியந்தனலரே ஓ ரீபாலரதனலரபோ ரீபாலகரியதடலரபா. நல்ல விடுதலையோட அந்த பரத்திலிருந்து வருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பரத்திலிருந்து வருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க கவலைகளின் கஷ்டத்தின் மத்தியில அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அந்த காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு உண்டு. நம்மளை தூக்கி விடுகிற ஒரு மீட்பர் உங்க அருகில இருக்கிறார், உங்க அருகில இருக்கிறார். நல்ல விடுதலையோடு ரீபாலதனலரபோ ரீபாரியந்தனலரபா. எஸ் எஸ் ஆவியானவரே ஆவியானவரே நீர் உங்கள் பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் என் மீட்பர் என்னை கைவிட மாட்டார். என் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஓ நீங்க என்ன சூழ்நிலை நடுவில் இருந்தாலும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை, அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபரதனலரபோ ரிபலதனலரபா ஓ ரிகதியனலரபோ ஷபரதனலரபா. நல்ல முழு பலத்தோட நல்ல உற்சாகமா எஸ் எஸ் ஆவியானவரே ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஓ இது அற்புதத்தின் நேரம், இது ஆவியானவர் நம்மை சுகப்படுத்துகிற நேரம், இது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிற நேரம். உங்க வாழ்க்கையில இருக்கிற என்ன விடுதலையாக எந்த விதத்துல விடுதலை எதிர்பார்த்து நீங்க வந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில உங்களை விடுவிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுகப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு இருந்து உங்களை ஒரு சமாதானத்தோடு இந்த இடத்திலிருந்து உங்களை அனுப்பி வைப்பாராக. ஓ ரிபரதனலரபோ ரிகதியனலரபா ரிபனரதனலரபோ ரிகபதியனலரபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ நீர் அவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை விடுவித்து நடத்துகிற நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் எங்களை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல நடத்தினார். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிற அந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் அற்புதத்தின் ஆராதனைகளின் நாட்களிலே மாத்திரம் அல்ல, எல்லா நேரமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். நாம் ஆராதிக்கிற இந்த விசேஷமாக நாம் ஏற்படுத்தி நாம் கர்த்தரை அற்புதத்திற்காக நாம் ஆராதிக்கிற இந்த பொழுதுல நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஸ்பெஷலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் இன்னும் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஹல்லேலூயா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய கண்கள் காண கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபரஹதடல ரபு ஷபுரியாந்தனல ரபா. ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை செய்தாரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சுகம் தந்தீரே, நன்றி. கடந்த 6 மாதங்களில் பலன் தந்தீரே, நன்றி. இந்த அற்புதத்தின் ஆராதனை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கொண்டு வந்ததே, அதற்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் செய்த எண்ணில்லா நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய நாமத்துக்கு மகிமை, மகிமை, மகிமை உண்டாகட்டும் ஆவியானவரே. உம்முடைய நாமத்துக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக ராஜா. ஆவியானவருக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில 6 மாதங்கள் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அநேக அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நம்ம யாருமே அதை மறுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தேவைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து நம்ம கிருபையாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே. நீங்க சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, சொல்லுங்க, அதிசயம் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை, இந்த வார்த்தையை சொல்லுங்க, சுகம் தந்து. ஓ, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு. சொல்லுங்க நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையில இந்த அற்புதத்தின் ஆராதனையில நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை சுகம் தந்து இதுவரை தாங்கி நடத்தினீரே. இனியும் இருக்கிற நாட்களிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் நம்மை வைப்பாராக. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இனிமேலும் நம்மை நடத்தி செல்லுவார். இனிமேல் இருக்கிற நாட்களிலும் அவருடைய கரம் நம்மை நடத்தி செல்லும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த மாலை வேளையிலும் கூட அப்பா அவங்க சமூகத்தில் வந்து நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள தகப்பனே நீர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஒரு நிமிடம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சில நிமிடங்கள் நாங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அமர்ந்து கொள்வோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் அதிலிருந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் எல்லாருமாய் கூட சேர்ந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27வது வசனத்தை நாம் எல்லாருமாய் கூட சேர்ந்து நாம் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. இன்னொரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து வாசிங்க. இப்போ நம்ம டிவியில் கூட பார்த்து நம்ம எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இந்த அற்புத ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆவியானவர் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை சமாதானம். அல்லேலூயா, சமாதானம். அன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது அவர்கள் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இது உலகம் தரக்கூடியதான ஒரு சமாதானம் அல்ல, இது தேவன் நமக்கு தருகிறதான ஒரு சமாதானம். ஆண்டவரே இங்கே சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்றைக்கு ஒரு 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 மனிதர் நம்ம ஒருத்தங்க இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு அவங்க இந்த உலகத்தை விட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆண்டவிடத்தில் அவங்க போகிற பொழுது அவங்க வைத்துட்டு போகிறது என்னன்னா, அவர்களிடத்துல இருக்கிற ஆஸ்தி பணம் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, வீடு அவங்களுக்கு இருக்கிற தோட்டம் ஆஸ்தி என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போவாங்க, வச்சுட்டு போவாங்க. தன்னுடைய சந்ததிகளுக்கு தனக்கு பின் வருகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வைத்து செல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த மாதிரியான பணம் இடத்தை தான் என்ன பண்ண முடியும், வைத்து விட்டு போக முடியும். ஆனால் இன்னைக்கு பணமும் வீடும் சொத்தும் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்னது, சமாதானம். இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா நம்ம நினைப்போம், பணம் இருந்துடுச்சுன்னா சொத்து இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய வருமானங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருந்துரும் அப்படின்னு அநேகர் நினைப்பது உண்டு, அது இயல்பு தான். ஆனால் அதையெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போய் நம்ம கேட்டால் அவருடைய டார்கெட் எதாக இருக்கும், சமாதானம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சுட்டு போயிருக்காரு. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து அவர் போகிற பொழுது ஆண்டவர் நமக்குன்னு கடைசியா என்ன சொத்தை விட்டுட்டு போனார். இன்னைக்கு சிலர் கேட்பாங்க, சில பிள்ளைங்க, நம்ம எல்லாம் அப்படி இல்லை, சிலர் கேட்பாங்க, எனக்கு அவர் என்ன வச்சுட்டு போயிட்டாங்க, எங்க அப்பா எனக்கு என்னத்தை வச்சுட்டு போயிட்டார், எங்க அம்மா அப்பா எனக்காக என்ன சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்லாம் கேட்கிற, உலக பிரகாரமாய் பேசுகிற நபர்கள் பேசுகிற அந்த அந்த அதெல்லாம் நம்ம காதுகளில் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு வைத்துட்டு போனது அதை எல்லாவற்றையும் விட மேலானது சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த சமாதானம் தான் நமக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, இல்லாட்டா இதை யாருடைய வாழ்க்கையிலும் இருந்தும் சரி, அவங்க வாழ்க்கையில ரொம்பவும் பிரதானமான ஒரு காரியம் என்னது? சமாதானம். ஒரு சமாதானமான வாழ்க்கையை விட ஒரு ஆசீர்வாதம் அந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக நேரங்களில் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒன்று நம்முடைய சமாதானத்தை கெடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். சிலருடைய பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட்டுரும். சிலருடைய கடினமான சொற்கள், சில உறவுகளில் நமக்குள்ள சமாதானம் இல்லாமல் நம்ம அநேக நேரங்களில் நம்ம இருப்பது உண்டு. ஆனால் இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்களுடைய சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கும். இன்னைக்கு அவருடைய சமாதானத்துல அவர் என்ன டென்ஷனாக இருப்பாரு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு ஏதாவது டென்ஷன் இருக்குமா? ஐயோ நாளைக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த பிரச்சனை, இந்த ஆண்டவருக்கு அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எப்பவும் கூலாக ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் கப்பலில் அவர் ஒரு தலைவாணியை வச்சுட்டு என்ன பண்ணுவார், அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்க, எல்லாரும் கடந்து பிரச்சனைன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் அசால்ட்டாக எழுந்திரிச்சிட்டு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் ரொம்ப கூலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறவர். அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தையும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, ஆஸ்தியையோ பொருளையோ பணத்தையோ செல்வத்தையோ அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ தேசங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ நாடுகளுக்குள்ள யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. அந்த நிலப்பரப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறத நிறைய பேரை நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. சங்கீதம் 29:11 கொஞ்சம் வாசித்து பாருங்க பார்ப்போம். சங்கீதம் 29:11 வாசித்து பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்கள் என்ன பண்ணுவாரா, ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த ஜனம். அவர் தம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்ட உங்களுக்கு அவர் சமாதானத்தை அருளி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 37:37 வாசித்து பாருங்க. சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளைகளில் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார், அது உண்மைதான். ஆனால் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே நிலைச்சிருக்கணும்னா நம்ம செம்மையானவர்களாக இருக்கணும். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளா, ஆண்டவர் நமக்கு சொன்னதுபடி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற ஒரு உத்தமமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்னு வைங்களேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அதாவது செம்மையானவனை பார்த்திரு. அதாவது எப்படி சொல்ல, ஒரு நல்ல மனுஷன், எந்த தப்பும் எந்த ஒரு விதமான குற்றம் குறையும் இல்லாமல், அதாவது ஒழுக்கமாக நடக்கிற ஒரு மனுஷன் சொல்லுவாங்களா, அவனை நீ என்ன பண்ணு, பார்த்துரு. அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும், சமாதானம். அதாவது நான் உங்களை தப்பாக சொல்லணும்னு இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அதாவது இப்போ சிலர் ஏதாவது அவங்களுடைய சமாதான கேட்டுக்கு காரணமே அவங்களா தான் இருப்பாங்க. அவங்களே எங்கேயாவது போய் என்னத்தையாவது பேசி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அப்படி அவங்க சமாதான குறைவுக்கு காரணமே, இல்லாட்டா சில நேரம் நம்மளே சொல்ல போனால் நம்ம சமாதான குறைவுக்கு காரணமே சில நேரங்களில் நம்மளாக தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை நம்ம உறவுகள் சொந்த பந்தங்களுக்குள்ள நம்ம என்னத்தையோ ஒன்று பேச போய் எதையோ ஒன்று பேசி ஏதோ ஒரு பிரச்சனை கடைசியில் அங்கே என்ன ஆயிரும், ஒரு சமாதான குறைவோடு கடைசி வர்ற நிலைமைகளை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, நீ செம்மையானவன் என்ன பண்ணு, பார்த்துரு, அவன் எப்படி இருக்கிறான், ஒரு நீதிமான் எப்படி இருக்கிறான், ஆண்டவருடைய ஒரு பிள்ளை எப்படி இருக்கான். அதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய சமாதானத்தையே நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு,
வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? மத்தேயு 5:9 வாசிங்க பாப்போம். மத்தேயு 5:9 மத்தேயு 5:9. அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார், அதுல எந்த இதுவுமே இல்லை. இப்ப அடுத்து ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அந்த சமாதானத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும். நம்ம யாருடைய சமாதான குறைவுக்கும் நீங்களும் நானும் ஒரு நாள் காரணமா இருந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்க உறவுகளுக்குள்ள நீங்க சமாதான குறைவோடு இருப்பீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை 5:9 சமாதானத்தை பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இடத்துல தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு ஜெபித்துருவோம். மத்தேயு 10 அதிகாரத்தில் 12-13 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 10-12-13 வாசிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள், அதை வாழ்த்துங்கள். அடுத்த வரியை வாசிங்க பார்ப்போம். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். ஆண்டவர் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்துட்டு நம்மளை மட்டும் சமாதானமா வச்சிருந்தா போதும்னு எதிர்பார்க்கல. ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு இன்னொன்னையும் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம போகிற வீடுகளில் நம்ம மற்றவர்களுக்கு இந்த சமாதானத்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க 13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின அந்த வாழ்த்து என்ன வாழ்த்து? சமாதானம். அந்த வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்து? சமாதானமான வாழ்த்து. நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடம் சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதுல எந்த விதமான கொஸ்டின் மார்க்கோ தருவாரா தரமாட்டாரா அது விஷயமே இல்லை. நான் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது இதுதான். நீங்க சமாதானமா இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அடுத்து நம்ம போகிற இடத்துல நம்ம சந்திக்கிற நபர்கள் எல்லாரும் நம்மளால சமாதானமா இருக்கணுமே தவிர அவங்க வாழ்க்கையில ஒரு பொழுதும் அந்த சமாதான குறைவு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அந்த மாலை வேளையில ஆண்டவர் நமக்கு உணர்த்தின இந்த ஒரு காரியத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் 14:27 கர்த்தர் சொன்னது போல ஹல்லேலூயா, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து செல்லுகிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி எல்லாம் வாய் திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. சமாதானம், சமாதானம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில சமாதானம் வரட்டும். பணமோ பொருளோ ஆஸ்திகளோ அதனால கொடுக்க முடியாதது அந்த சமாதானத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அவருடைய சமாதானத்தை உங்க இருதயத்துல தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனையாவனாலும் இருக்கட்டும், என்ன பெரிய வியாதியாவனாலும் இருந்துட்டு போட்டோம், என்ன பெரிய கடன் பிரச்சனையாவனாலும் இருந்துட்டு போட்டோம், சமாதானத்தோட அந்த இடத்துல இருந்து நீங்க கடந்து போங்க. கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவார். நீங்க சமாதானத்தோட இருக்கிற பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த மாலை வேளையில ஒருவேளை பயத்தோடு அந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா, கலக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக. உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துல இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துல சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல உற்சாகமா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அவர்களை சமாதானத்தோடு வாழ்த்த அப்பா, அவர்கள் சமாதானமாக, அவர்கள் வாழ்க்கையில சமாதானம் உண்டாக உம்முடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, எல்லா ஆராதனைகளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ பிரசன்னத்தினால் ஆராதனைகள் நிரம்பி இருப்பதாக தகப்பனே. கர்த்தருடைய வார்த்தையினால நீர் எங்களை தேற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.